வணக்கம். என் பெயர் மருத்துவர் புரு தவான் மற்றும் இன்று இந்த வீடியோவில் நான் சிகேடி நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளிக்கு சிறந்த சரியான உணவைப் பற்றி பேசப் போகிறேன். நாள்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட எந்தவொரு நோயாளிக்கும் உணவு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நோயாளியின் சிகிச்சையில் 50% உணவின் மூலம் மட்டுமே செய்ய முடியும். முறையான உணவின் உதவியுடன் சிடோட்டே நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளியின் உடலில் கிரியேட்டினின், யூரியா, பொட்டாசியம் அல்லது சோடியம் போன்ற பல விஷயங்களை கட்டுப்படுத்தலாம். ஒரு சிசிடி நோயாளி இந்த நிலைகள் அனைத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும், ஏனெனில் இவை அனைத்தும் உணவின் மூலம் மட்டுமே உட்கொள்ளப்படுகின்றன. எனவே சரியான உணவு திட்டத்தின் உதவியுடன் எந்தவொரு சிகேடி நோயாளியும் இந்த அளவை குறைக்கலாம். பொதுவாக சிகேடி நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி கிரியேட்டினின் மதிப்புகளைப் பற்றி அதிகம் கவலைப்படுகிறார். உடலில் கிரியேட்டினின் எவ்வாறு உருவாகிறது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிரியேட்டினின் என்பது நமது உடலின் தசைகளில் உருவாகும் ஒரு கழிவுப் பொருள். உடலில் உள்ள புரதம் உடைந்தால் இது உருவாகிறது. எனவே எந்தவொரு நோயாளியும் தங்கள் கிரியேட்டினின் அளவை குறைக்க விரும்பினால் அவர்கள் உணவில் புரத உட்கொள்ளலை குறைக்க வேண்டும். ஆனால் நமது உடலின் புரதத்தின் தொகுதி 15 முதல் 20% வரை இருப்பதால் உடலில் புரத உட்கொள்ளலை பராமரிப்பதும் அவசியம். நமது நகங்கள், முடி, கண்கள், இதயம் அனைத்தும் புரதத்தால் ஆனது. எனவே நாம் புரதத்தை உட்கொள்வதை நிறுத்தினால் அது அதன் குறைபாடுகளுக்கு வழிவகுக்கும். மேலும் புரதத்தை அதிகமாக சாப்பிட்டால் அது கிரியேட்டினின் அளவை அதிகரிக்கும். எனவே அனைத்து சிகேடி நோயாளிகளுக்கும் நான் அறிவுறுத்துவது என்னவென்றால், உங்கள் உடலின் தினசரி புரதத்தை உட்கொள்ள வேண்டும், ஆனால் அதற்கு மேல் உட்கொள்ள வேண்டாம். மேலும் சிகேடி நோயாளிகள் வெண்ணெய், பாலாடைக்கட்டி போன்ற பால் பொருட்களுடன் கோழி, இறைச்சி மற்றும் மீன் போன்ற கனமான மற்றும் ஜீரணிக்க முடியாத புரதத்தை உட்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். உடலின் தினசரி புரத தேவையை பூர்த்தி செய்ய நீங்கள் பால் மற்றும் பருப்பு வகைகளை உட்கொள்ளலாம், ஏனெனில் அவை ஜீரணிக்க எளிதானது, உடலால் சரியாக உறிஞ்சப்படுகிறது மற்றும் அவை உடலில் மிக குறைவான கழிவுப் பொருட்களை உருவாக்குகின்றன. இது நோயாளியின் உடலின் கிரியேட்டினின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. இப்போது சிகேடி நோயாளியின் உடலுக்குள் நாம் கட்டுப்படுத்த வேண்டிய அடுத்த விஷயம் யூரியா ஆகும். ஆனால் மீண்டும் அது உடலுக்குள் எவ்வாறு உருவாகிறது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். யூரியா என்பது ஒரு இரசாயன நொதியாகும். இது நமது கல்லீரல் நமது உணவை ஜீரணிக்கும் போது உருவாகிறது. இது ஒரு வகை நைட்ரஜன் கழிவுகள். இது உடலில் சேரத் தொடங்கும் போது வாந்தி மற்றும் குமட்டல் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும். எனவே உடலில் யூரியாவின் அளவை குறைக்க வேண்டுமானால் கல்லீரல் குறைவாக வேலை செய்ய வேண்டிய உணவு வகைகளை நாம் உட்கொள்ள வேண்டும். நாம் வறுத்த உணவை சாப்பிட்டால் நமது கல்லீரல் அதிக வேலை செய்ய வேண்டும், அது உடலுக்கு தேவையான உணவை உடைக்கும். எனவே நமது கல்லீரல் எவ்வளவு அதிகமாக வேலை செய்கிறதோ அவ்வளவு யூரியாவின் அளவு உடலில் உற்பத்தியாகும் என்பது வெளிப்படையானது. யூரியா எவ்வாறு உருவாகிறது மற்றும் அது உடலுக்கு ஏன் தீங்கு விளைவிக்கிறது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். எனவே உடலில் உள்ள யூரியா அளவை கட்டுப்படுத்த நோயாளி எந்த வகையான உணவை சாப்பிட வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. சிகேடி நோயாளிகள் வறுத்த எந்த வகை உணவையும் சாப்பிடுவதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதற்கு பதிலாக சாதம், சப்பாத்தி, ரொட்டி போன்ற லேசான உணவுகளை சாப்பிடலாம், ஏனெனில் அவை எளிதில் உடைந்து உடலில் யூரியா அளவை குறைக்க உதவும். இப்போது பொட்டாசியத்துடன் ஆரம்பிக்கலாம். இது கிரியேட்டினினை விட மிகவும் ஆபத்தானது. உடலில் பொட்டாசியம் அதிகமாக இருந்தால் நோயாளியின் மரணம் ஏற்படலாம். ஆனால் கிரியேட்டினின் மற்றும் யூரியா போலல்லாமல் நாம் உண்ணும் உணவில் இருந்து உடலுக்குள் செல்வதால் பொட்டாசியம் உடலில் உருவாகாது. எனவே அதிக அளவு பொட்டாசியம் உள்ள உணவுப் பொருட்களை நாம் உட்கொண்டால் அது பொட்டாசியத்தின் அளவை அதிகரிக்கும், அது நோயாளியின் கேஎன்டி அறிக்கைகளில் பிரதிபலிக்கும்.
மேலும் அனைத்து சிகேடி நோயாளிகளும் இயற்கையால் குறைந்த அளவு பொட்டாசியம் உள்ள உணவை உட்கொள்ளுமாறு அறிவுறுத்துகிறேன். எனவே சிகேடி நோயாளிகள் கிழங்கு, பழுப்பு நிறத்தில் உள்ள காய்கறிகளை தவிர்க்க வேண்டும். அதாவது பூமியின் மேற்பரப்பிற்கு கீழே விளையும் மற்றும் பழுப்பு நிறத்தில் உள்ள எந்த காய்கறிகளையும் தவிர்க்க வேண்டும், ஏனெனில் அவற்றில் அதிக அளவு பொட்டாசியம் உள்ளது. இந்த காய்கறிகள் உருளைக்கிழங்கு, இனிப்பு உருளைக்கிழங்கு மற்றும் தவிர்க்கப்பட வேண்டிய காய்கறிகளின் முழுமையான பட்டியல் உங்கள் திரையில் உள்ளது. இதேபோல் அனைத்து இலை காய்கறிகளிலும் அதிக அளவு பொட்டாசியம் இருப்பதால் அனைத்து இலை காய்கறிகளையும் தவிர்க்குமாறு நான் சிகேடி நோயாளிகளுக்கு அறிவுறுத்துகிறேன். இந்த காய்கறிகள் கீரை, கோசு, முட்டைக்கோஸ், கீரை, கடுகு மற்றும் வெந்தயம். இப்போது பழங்களுக்கு செல்லலாம். பழங்களை பொறுத்தவரை நோயாளிகள் வாழைப்பழங்கள், தேங்காய், ஊலர் பழங்கள், பேரிச்சம்பழங்கள் மற்றும் வெள்ளி பழங்களில் அதிக அளவு பொட்டாசியம் இருப்பதால் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். பழங்களில் உள்ள வகையிலும் நாம் அனைத்து வகையான சிட்ரஸ் பழங்களையும் தவிர்க்க வேண்டும். மாம்பழம், ஆரஞ்சு, திராட்சை போன்ற பழங்கள். இந்த பழங்களை தவிர்ப்பதற்கு காரணம் வளர்சிதை மாற்ற அமிலத்தன்மை. இப்போது வளர்சிதை மாற்ற அமிலத்தன்மை பற்றி உங்களுக்கு மேலும் புரிய வைக்க நான் ஒரு தனி வீடியோவை உருவாக்குகிறேன், நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். இப்போது சோடியத்திற்கு செல்லலாம். பொதுவாக சோடியம் சாதாரண உப்பு மூலம் மட்டுமே ஒரு நபர் உட்கொள்ளப்படுகிறது. இரத்தத்தில் அதிக சோடியம் இருப்பதாக அறிக்கைகள் காட்டுவதால் சிகேடி நோயாளி உடலில் உள்ள சோடியத்தின் அளவை கட்டுப்படுத்த விரும்பினால் நோயாளி உப்பு உட்கொள்ளும் அளவை கட்டுப்படுத்த வேண்டும், அதனால் சோடியத்தின் அளவை எளிதாக கட்டுப்படுத்த முடியும். இப்போது திரவத்திற்கு செல்லலாம். ஒரு சிகேடி நோயாளி எவ்வளவு திரவத்தை எடுக்க முடியும்? சிகேடி நோயாளி அதிக அளவு தண்ணீரை உட்கொண்டால் என்ன நடக்கும்? உடலின் உள்ளே நீர் தேங்கி அது ஒரு பெடல் எடிமாவாக காணப்படும். நோயாளி குறைந்த அளவு தண்ணீரை உட்கொண்டதால் குறைந்த அளவு சிறுநீர் உருவாகும் மற்றும் குறைந்த அளவு சிறுநீர் உருவாகும் போது என்ன நடக்கும்? சிறுநீரில் வெளியேற்றப்படும் கிரியேட்டினின் அளவு குறைவாகவும் கிரியேட்டினின் இரத்தத்தில் அதிகரிக்கும். எனவே அனைத்து சிகேடி நோயாளிகளும் சரியான அளவு தண்ணீரை உட்கொள்ள வேண்டும். இப்போது கேள்வி எழுகிறது, சிகேடி நோயாளிக்கு சரியான அளவு தண்ணீர் எவ்வளவு? இப்போது இந்த அளவு தண்ணீர் நபருக்கு நபர் சார்ந்துள்ளது. ஏனெனில் சில நேரங்களில் நாம் மிகவும் வெப்பமான காலநிலையில் வாழ்கிறோம், அங்கு உடலின் நீர் தேவை அதிகமாக உள்ளது மற்றும் சில நோயாளிகள் மிகவும் குளிரான காலநிலையில் வாழ்கின்றனர், மேலும் திரவத்தின் தேவை குறைவாக இருக்கும். இப்போது இரு நோயாளிகளுக்கும் ஒரே அளவு தண்ணீரை கொடுக்க முடியாது, ஏனென்றால் இரண்டு நிகழ்வுகளிலும் திரவத்தின் உடலின் தேவை வேறுபட்டது. எனவே நோயாளிகள் தண்ணீரின் அளவை சுயாதீனமாக தீர்மானிக்க வேண்டும். உங்களுக்கு தாகமாக இருந்தால் தொண்டை வறண்டு, நாக்கு வறண்டு 100 மில்லி தண்ணீரை ஒரே நேரத்தில் குடிக்கலாம். எனது அனைத்து நோய்த்தொற்று நோயாளிகளுக்கும் போதுமான அளவு தண்ணீரை வழங்க அவர்கள் தாகம் எடுக்கும் போதெல்லாம் 100 மில்லி தண்ணீரை உட்கொள்ளுமாறு நான் அவர்களுக்கு அறிவுறுத்துகிறேன். உங்கள் தொண்டை வறண்டு இருக்கும் போதெல்லாம் உங்கள் நாக்கு வறண்டு இருக்கிறது, அதாவது உங்களுக்கு தண்ணீர் ஆசை இருக்கிறது. பிறகு தண்ணீரை குடியுங்கள், ஆனால் அரை லிட்டர் அல்லது 1 லிட்டர் தண்ணீரை ஒரே நேரத்தில் குடிக்காதீர்கள். இது சிகேடி நோயாளிக்கு உடலில் உள்ள நீரின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் சரியான உணவை பின்பற்றினால் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மீட்டெடுக்க அதிக வாய்ப்புகள் உள்ளன. உணவுமுறை மற்றும் சிகேடி தொடர்பான ஏதேனும் கேள்விகள் அல்லது கேள்விகள் இருந்தால் இந்த வீடியோவின் கருத்துப் பிரிவில் நீங்கள் தயங்காமல் பகிரலாம். அதுவரை பாதுகாப்பாக இருங்கள், ஆரோக்கியமாக சாப்பிடுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கிறேன். நன்றி.